லாஸ்ட் வீடியோல வந்து குக்டோட பள்ளிப்பாளையம் சிக்கன் பார்த்தோம். இந்த வீடியோல பிரியாணி பார்க்கலாம். ஸோ பேக்குள்ள பார்த்தீங்கன்னா மசாலா, ரைஸ் அண்ட் சீசனிங் ஆயில் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ரைஸை வந்து 20 மினிட்ஸ் ஊற வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஊற வச்சுட்டு 20 மினிட்ஸ் கழிச்சு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். குக்கர் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதில் கொடுத்துருக்க மசாலாவை ஆட் பண்ணோம். எண்ணெய் கூட ஆட் பண்ணக்கூடாது, டேரெக்டாக அந்த மசாலா தான் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ண உடனே நம்ம கிட்ட இருக்க சிக்கன் பீசஸை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூட 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கொதி வந்ததுக்கப்புறமா ஊற வச்சிருக்க அரிசியை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான் இதோட மொத்த ப்ராசஸே. ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி ரெடி. ஓப்பன் பண்ணிட்டு சீசனிங் ஆயில் ஆட் பண்ணிட்டு வேணும்னா புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சொல்லிக்கிற அளவுக்கு பிரியாணி இல்லை. பள்ளிப்பாளையம் சிக்கன் தான். 5க்கு 3 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம்.